இது Redmi Note 11s. ரீசெண்டாக இந்த ஃபோனை 16,500 ரூபாய்க்கு ரெட்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 1000 ரூபாயோட அவைலபிளாக இருக்குது. ஸோ கரண்ட் எஃபெக்டிவ் ப்ரைஸ் 15,500. இந்த ப்ரைஸிங்க்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்க முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் Redmi Note 11s பாக்ஸ். அந்த சீல்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். எடுத்தோன்னா ஒரு கார்ட்போர்ட் இன்சர்ட் இருக்குது. இதில் ரெகுலராக பார்க்குற விஷயம் தான் சிம் எஜெக்டர் டூல், ரெகுலர் லீஃப்லெட், அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து Redmi Note 11s ஃபோனுக்கு வருவோம். இப்போ ரெட்மி 3 டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பேஸ் பிளாக், இது போக போலார் ஒயிட், ஹரைசன் ப்ளூ அப்படின்னு இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஜென்ரலாக எனக்கு ப்ளூ பிடிக்கும், பட் ரீசெண்டாக ரெட்மி, ரியல்மி 2 பேருமே எக்கச்சக்கமான ப்ளூ ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் பிளாக் நல்லா தான் இருக்குது. ரொம்ப அடிக்க வரமா இல்லை, பின்னாடி மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ இந்த 3 கலர் வேரியன்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இதில் எந்த கலர் வேரியன்ட் சூஸ் பண்ணாலும் பில்ட் மெட்டீரியல்ஸ் அதே தான். பின்னாடியும் சரி, சைட்லையும் சரி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக கிளாசி பிளாஸ்டிக்கில் பிக்கப் ஆகிற மாதிரி இங்கே ஆறதில்லை. இப்போ பிளாஸ்டிக் இருக்கிறதுனால உள்ள 5000 mAh பேட்டரி இருந்தாலும் வெயிட்டை கொஞ்சம் மேனேஜபிளாக 150 கிராமுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், இந்த பவர் கீயில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்ட்னா இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் அவைலபிளாக இருக்குது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி ஸ்பீக்கர், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட்டில் ஒரு சிம் ட்ரே, இங்கே 2 சிம்ஸ் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ண முடியும். ஸோ டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் இருக்குது. இங்கே க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கிராமெட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இங்கே IP53 சர்டிஃபிகேஷன் இருக்குது இந்த ஃபோனுக்கு. ஸோ சின்ன சின்ன ஸ்பிளாஷஸை இந்த ஃபோனால் தாங்க முடியும். ஃபைனலாக பாட்டமில் பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், அப்புறம் USB Type-C போர்ட் இருக்குது. இப்போ அந்த Type-C போர்ட் பற்றி பேசல. பாக்ஸில் உள்ள கடைசி 2 விஷயம், ஒரு Type-C கேபிள், அப்புறம் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இதை ப்ரோ சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக அந்த சார்ஜிங்கை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்களாம். அதனால மற்ற 33 வாட் சார்ஜரோட இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு ரெட்மி சொல்கிறாங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த 5000 mAh பேட்டரியை 0 to 100 1 மணி நேரத்துக்கு கம்மியாக சார்ஜ் பண்ண முடியும். இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பட்ட விஷயம் இந்த டிஸ்பிளே. இது ஒரு 6.43 inch AMOLED பேனல், Full HD Plus ரெசல்யூஷன். டிபிக்கலாக AMOLEDல பார்க்குற மாதிரியே இங்கே பஞ்சி கலர்ஸ் இருக்குது, சூப்பரான வியூயிங் ஆங்கிள்ஸ், ப்ளஸ் பிரைட்னஸும் அதிகமாக இருக்குது. ரெட்மியோட கிளைம் 1000 nits. நான் பார்த்த வரைக்கும் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. டிஸ்பிளே நல்லாவே பிரைட்டாக இருக்குது. இது போக 90 Hz ரிஃப்ரெஷ், 180 Hz டச் சாம்பிளிங். ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பேனல். இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு டிஸ்பிளே மட்டும் ஹை ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதாது, உள்ள சிப்பும் அதுக்கு கேப்பபிளாக இருக்கணும். இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ G96 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 6 இல்லை 8 GB LPDDR4X RAM, 64 இல்லை 128 GB UFS 2.2 ஸ்டோரேஜ். இப்போ இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற சில பாப்புலர் ஃபோன்ஸோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கல இது அந்த அளவுக்கு ஒரு டாப் பெஸ்ட் இன் கிளாஸ் பெர்ஃபார்மர் மாதிரி தெரியல. ஜென்ரலாக ரெட்மி நோட் ஃபோன்ஸ்னு வரையில பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் இன் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். பட் இங்கே அப்படி இல்லாதது ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் ரெட்மி என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை இந்த ஃபோனால் தான் மேக்ஸிமம் சஸ்டெயின் பண்ண முடியும். இங்கே லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஜென்ரலாக நம்ம லிக்விட் கூலிங் பார்க்க மாட்டோம். லிக்விட் கூலிங் இருக்கிறதுனால அந்த ஹீட் இன்னும் பெட்டராக டிசப்பேட் ஆகணும். ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாடையில் அந்த மாதிரி இன்டென்ஸாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேரத்துக்கு சஸ்டெயின் பண்ண முடியணும். நான் இதில் கேம்ஸ் விளையாடி பார்த்த வரைக்கும் ஆவரேஜாக ரன் ஆச்சு. PUBG நியூ ஸ்டேட் மீடியம் செட்டிங்ஸ், மீடியம் ஃப்ரேம் ரேட்டோட ரன் பண்ணல ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்தது. இப்போ நார்மல் யூசேஜ்லையும் இது MIUI 13 Android 11 மேலே பில்ட் பண்ண MIUI 13 ஃபோன் ரெஸ்பான்சிவாக இருந்தது. அப்பப்போ சின்ன சின்ன ஸ்டட்டர்ஸ் இருக்க தான் செஞ்சுது. பட் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பல ஃபோன்ஸில் பார்த்தது தான். லெஃப்ட்டில் ஒரு விஜெட் பெயின் இருக்குது, ப்ளஸ் UFS 2.2 ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 2 GB ரேமாக வேணும்னா வர்ச்சுவல் ரேமாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்க்குறது தான். ஒரு சைட் பார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்கிற ஆப்லேருந்து டக்குன்னு அடுத்த ஆப்க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது எல்லாமே இந்த ஃபோனில் நல்லா தான் ரன் ஆச்சு. இப்போ பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கணக்கு காமிக்கிறதுக்காக டெப்த்து, மேக்ரோ, 2 மெகாபிக்சல் சென்சர். ஸோ அதை விட்டுருங்க. பிரைமரி ஒரு 108 மெகாபிக்சல் சாம்சங் HM2 சென்சர். இது f1.9 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இதில் எடுத்த ஷாட்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. எஸ்பெஷலி இண்டோர் ஷூட் பண்ணையில் டீட்டெயில்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவுட்டோர் டெஸ்ட் பண்ணி பார்க்கல தான் கொஞ்சம் அந்த கலர் டெம்பரேச்சர் ரொம்பவே கூலாக இருக்குது. அதாவது அந்த ப்ளூயிஷ் டிஞ்ச் இருக்குது. இது நம்ம அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல் கேமராவில் எடுத்த ஷாட்ஸோட கம்பேர் பண்ணல ரொம்பவே நோட்டிசபிளாக இருந்தது. இப்போ நீங்கள் அந்த அல்ட்ரா வைடில் பார்க்குற கலர்ஸ் தான் நேச்சுரலான கலர்ஸ். ஸோ இந்த அளவு ஒரு கலர் வேரியன்ஸ் இருந்துச்சு பிரைமரி கேமராவில். இது ஒரு ஃபியூச்சர் அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியணும், பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வீடியோஸ்னு வரையில தான் ரொம்ப மொக்கையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் மேக்ஸிமம் 1080p 30 தான் ஷூட் பண்ண முடியும். இது Redmi Note 11s. இதுக்கு முன்னாடி Redmi Note 10 சீரிஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடின்னு போனீங்கன்னா Redmi Note 7லேயே
4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 2022 15,000 ரூபாய்க்கு அதிகமான ப்ரைஸ்க்கு ஒரு ஃபோன் 4K இல்லாமல் லான்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே மொக்கையான ஒரு விஷயம். அதை தான் இங்கே ரெட்மி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த 1080p ஃபுட்டேஜும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. வீடியோஸ் இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். ஏற்கனவே நான் சொன்னது தான் 14,500 ரூபாய்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 1000 ரூபா. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இஃபெக்டிவாக 15,500க்கு இந்த ஃபோனை வாங்க முடியணும். அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பதில் தான். ஏன்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் மற்ற ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் உள்ள ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல அந்த லெவலில் இல்லை. பட் உள்ள லிக்விட் கூலிங் இருக்கிறதுனால சஸ்டைண்டாக இருக்கும். ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஃபுல் ரிவ்யூவில் தான் ஆமாவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் முடியாது. இப்போ கேமராஸும் இப்போதைக்கு பொட்டன்ஷியல் இருக்குது இந்த கேமராஸில், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த கலர் டெம்பரேச்சர் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அப்டேட்ஸில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இது வர்த்தா இல்லையா கேமராஸ்க்கு அப்படின்னு சொல்ல முடியும். வீடியோஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சிப் லிமிட்டேஷன், அது என்றைக்குமே ஒரு நெகட்டிவ் தான். பட் அதே சமயத்தில் சில விஷயங்கள் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் AMOLED சூப்பராக இருக்குது 90 Hz ரெஃப்ரெஷோட. ப்ளஸ் ஓவரால் அந்த பில்ட் அண்ட் டிசைனும் நல்ல ஸ்லீக்கான ஃபார்ம் ஃபேக்டர், உள்ள 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டெடிகேட்டட் மைக்ரோ SD, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாமே இந்த ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை நிறைய வீடியோஸில் கேட்குறேன், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் சொல்கிறதுல எந்த வீடியோவில் அதிகமாக சொல்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ரெட்மி ஒரு 15,000க்கு மேலே இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேவா, இல்லை இதில் வேறு சிப் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமா, இல்லை வேறு ஏதாவது விஷயம் மாற்றிருந்தால் பெட்டராக இருக்குமா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிவேஸ் கேஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல நீங்கள் நினைக்கிறத பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே.